தாவீது தன்னுடைய வாழ்க்கை சவுலுக்கு பயந்து ஓடி வேஷம் மாறி என்னென்னமோ வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. அன்னைக்கு கோலியாத்தை தாவீதால வீழ்த்த முடிஞ்சிச்சுன்னா சவுலை வீழ்த்த முடியாதா? வீழ்த்த முடியும். ஏன் வீழ்த்தல? யோசிச்சு பாருங்க. அவனால வீழ்த்த முடியும். ஏன் வீழ்த்த முடியலன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சவுல், அவ்வளவுதான். தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இந்த சவுல். அப்ப நான் சவுலை எதிர்க்கும் போதெல்லாம் நான் தேவனை எதிர்க்கிறேன். அதனால தேவன் அவரை பார்த்துக்க போறாருப்பா. அவன் என்ன திறத்ததால எனக்கு பிரச்சனை, நான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் அழைப்பை மறந்துட்டான், அவன் தெரிந்து கொள்ள மறந்துட்டான், அவன் அபிஷேகத்தை மறந்துட்டான் சவுல். ஆனால் தாவீதோ எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய அழைப்பு ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தின் காரியத்தை அவன் மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் வேஷம் மாறி போறான். வேஷம் மாறி வாழ்க்கை இருந்தா கூட, மோசமான நிலையா இருந்தா கூட தேவன் எனக்கு எப்படிப்பட்டவன் சொல்றான். வேஷம் மாறி இருக்கிறான், ஆனா வார்த்தை மாத்திரம் வேறையா வருது. அதான் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்.